ஓகே காய்ஸ், இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி போய்கிட்டு இருக்கோம். எதுக்காகன்னு சொன்னால், நம்ம ரைட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து டோட்டலாக இது வரைக்கும் கவர் ஆகுது இல்லைங்களா. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேண்டும் வந்து கவர் ஆகும், நம்மளோட கையும் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் கவர் ஆகும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சின்ன அப்டேட் கொடுக்கலான்னு இருக்கேன். ஏன்னா கைக்கு க்ளவுஸ் வாங்கி போட்டு வீடியோ பண்ணுறது அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் பார்த்திங்கன்னா க்ளவுஸ் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன் இன்னொரு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா க்ளவுஸ் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. அதுக்கு தாங்க நம்ம இப்போ வந்து போய்கிட்டு இருக்கோம். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா இப்போ வந்து வீட்டிலேருந்து கிளம்பிட்டோங்க. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 11 o'clock ஆகுது. 11 o'clock 11:30 ஆக போகுது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. தருமபுரி போயிட்டு தருமபுரியில் 2 பைக்கர் அக்சஸ் சர்வீஸ் 2 கடை இருக்குங்க. 2த்துல ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி அந்த ஒன்றுத்துக்கு நம்ம போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போயிட்டு அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர போகிறோம். லுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஏன்னா ஒரு எனக்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நான் வேறு ஒரு டியோ மோட்டோ விளாகிறது பார்த்துருக்கேன். அவர் வந்து பார்த்திங்கன்னா க்ளவுஸ் போட்டுட்டு விளாக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். அந்த வியூ பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ நானும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா க்ளவுஸ் போட்டுட்டு ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். அதே மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹெல்மெட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கரில் போய் க்ரீன் கலரில் மாடிஃபிகேஷன் பண்ணணும். ஃபுல்லாக ப்யூர் க்ரீனாக மாற்ற போகிறேங்க. அப்போ தான் நம்ம ஹெல்மெட்டும் நம்ம பைக்கில் போட்டிருக்க க்ரீன் கலரு இதுவும் பார்த்திங்கன்னா ஒன்றா இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்மெட் மாடிஃபிகேஷன் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா க்ளவுஸ் பர்ச்சேஸு, பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்மெட் மாடிஃபிகேஷன் 2 சேர்த்து தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே கைஸ், நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் ஆர் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கலனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் என்ன உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த தப்பை இன்னொரு டைம் நான் செய்ய மாட்டேன். அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா பெனிஃபிட்டாக இருக்கிற மாதிரி கொடுப்பேன். ஓகே கைஸ், ஊர்லேருந்து பார்த்திங்கன்னா தருமபுரி சிட்டிக்கு ஒரு 8 கிலோமீட்டர் வருங்க. எயிட் அண்ட் ஹாஃப் வரும். எங்கள் வீட்டிலேருந்து கரெக்டாக தருமபுரிக்கு 10 கிலோமீட்டருங்க. அது கூகுள் மேப்பில் காட்டுறது. கூகுள் மாத்தாச்சி வந்து சொல்லும் 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த கூகுள் மாத்தாச்சி சொல்கிறத வந்து நம்ம எப்பயுமே நம்பவே கூடாது. ஒவ்வொரு நேரத்தில் கூகுளுக்கு மாத்தாச்சி வந்து பார்த்திங்கன்னா கை கொடுக்கும், ஒவ்வொரு நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா காலை தூக்கி விட்டுரும். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா யார் மோட்டோ விளாக் பண்ணுறதா இருந்தாலும் முதல்லையே வந்து பார்த்திங்கன்னா காசு கொடுத்து கேமரா வாங்கி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விளாக் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அந்த காசு கொடுத்து வாங்கின கேமராவுக்கு ஒர்த் இல்லாத போயிடும். ஃபஸ்ட்டு மொபைல்லே ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு ரீச் வந்ததுக்கப்புறம் நீங்கள் கேமரா வாங்கிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். நல்லா க்ளவுஸ் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான சந்தர்ப்பம் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவோட நான் கிளம்பிட்டேன்றதை விட அங்கே போய்ட்டு நான் வாங்கிடணுங்க. குமாரசாமிப்பேட்டை வந்துட்டோம். இந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ உசாராக ஓட்டணுமோ அவ்வளோ உசாராக ஓட்டணுங்க. திடீர்னு யாராச்சும் குறுக்க வந்துடுவானுங்க. சிக்னல் மட்டும் போட்டிருக்கக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா சிக்னல் போட்டிருந்தாங்கன்னா நம்ம காக்கி சட்டை எங்கே இருந்தாலும் வந்துடுவாங்க நம்ம வண்டியை பார்த்தா. ஏன்னா நம்ம வண்டி க்ரீன் கலரில் அப்படியே பளிச்சுன்னு, எங்கே இருந்து பார்த்தா கூட க்ரீன் கலரில் அப்படியே பளிச்சுன்னு தெரியும். 100 வண்டிக்கு நடுவில் நம்ம வண்டி இருந்தாலும் கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி கண்டுபிடிச்சி வந்துடுவாங்க. ஸோ க்ரீன் சிக்னல் இல்லைங்க, சிக்னல் போட்டிருக்காங்க. அதனால் நம்ம இங்கேவே வாரம் கட்டிடுவோம். நாம் எவ்வளோ சேஃபாக இருக்கணுமோ அவ்வளோக்கு சேஃபாக இருந்துக்கணும். இங்கே நிப்பாட்டுவோம். தருமபுரி போய் பஸ் ஸ்டாண்ட் மேலே போயிட்டு நம்ம சுற்றிட்டு வந்துடுவோங்க. ஏன்னா இப்படி போனாலும் நமக்கு வந்து சேஃப் கிடையாது. அதனால் தருமபுரி பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அங்கேருந்து அப்படியே வந்துடுவோம். பஸ் ஸ்டாண்ட் கிடையாது, பஸ் ஸ்டாண்டை சுற்றிட்டு வருவோம். அதாவது தீபா சில்க்ஸ் மேலே. தீபா சில்க்ஸ் பழைய தீபா சில்க்ஸு, புது தீபா சில்க்ஸ் வந்து அந்த சைடு மாற்றிட்டாங்க.
அதாவது ரயில்வே ஸ்டேஷன் போகிற வழியில் வந்து மாற்றிட்டாங்க. இண்டிகேட்டர் போட்டு திருப்பங்கடானாலும் எவனுமே கேட்க மாட்டானுங்க. நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன ஷாப் போக போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் இருக்கிற வந்து ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் இல்லை, நான் ரயில்வே ஸ்டேஷன் போகிற வழியிலேயே வந்து பார்த்திங்கன்னா யோயோ ஹெல்மெட்னு ஒரு கடை இருக்கும். அந்த கடைக்கு நம்ம ஃபஸ்ட்டு போய் பார்க்கலாங்க. அங்கே ஏதாவது நமக்கு பிடிச்சா அங்கேயே நம்ம வாங்கிடுவோம். அங்கே ஏதாவது பிடிக்கலனாக்கில் அடுத்தபட்சமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா TN29 பைக் பேரடைஸ் அந்த ஷாப்புக்கு போகலாங்க. செந்தில்குமார் டிபார்ட்மெண்ட் கிட்ட வந்திருக்கோம். இதுதான் செந்தில்குமார் டிபார்ட்மெண்ட். பிரேக் நம்மளதெல்லாம் ஃபுல் பிரேக் இருக்குங்க, பவராக இருக்கும் நம்ம பிரேக் வந்து பார்த்திங்கன்னா. ஏன்னா மார்னிங் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிரேக் ரெண்டுமே டைட் வச்சோம். முன்னாடி பிரேக்கு பின்னாடி பிரேக் ரெண்டு சேர்த்து ஒன்றா டைட் வச்சோம். அதனால் பிரேக் வந்து கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். அதனால் டக்கு டக்குன்னு நிற்குதுங்க. இதுதான் வந்து டிஎன்சி தேட்டருங்க. தர்மபுரியிலே பெரிய தேட்டருன்னா டிஎன்சி தேட்டர் தான். இதுதான் பெரிய தேட்டரு. ரங்கா டிபார்ட்மெண்ட்டுங்க, இதுதான் ரங்கா டிபார்ட்மெண்ட். வெளி உலகத்தில் இருக்கும் நம்ம தருமபுரி மாவட்ட இளைஞர்கள் அண்டு வெளியே வேலை செய்து கொண்டு இருக்கும் தருமபுரி மாவட்ட தொழிலாளர்கள் உங்கள் எல்லாருக்குமே தருமபுரியை சுற்றி காமிச்சிட்ருக்கேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற எல்லாமே நான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்துக்கிட்டு இருப்பேன். ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கலாம். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், இங்கே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரைட்டில் கட் ஆகணும். ஸோ நிற்போம். அடேங்கப்பா டிராஃபிக் ஹெவி டிராஃபிக். ரெஸ்பெக்ட். யோயோ இன்றைக்கி வந்து சண்டே இருக்குமா என்னன்னு தெரில. இங்கே இல்லைன்னா நம்ம நெக்ஸ்ட்டு அங்கே தாங்க போகணும். இங்கே இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனோம்னா லெஃப்ட் சைட்லேயே இருக்கும். ஸோ அங்கே வந்து ஷாப் இல்லைன்னா திறக்கலைன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு TN29 பைக்கர் பேரடைஸ்க்கு தான் போகணும். ஓகே, இங்கே தான் யோயோ இல்லை, அங்கே மூடிட்டுருக்கு. ஓகே, ஸோ இங்கேருந்து முன்னாடி போயிட்டு நம்ம இன்னொன்று விஷயத்தை காமிக்கணும். அதையும் காமிச்சிட்டு நம்ம வந்துடுவோம். ஏன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டோம், அதை காமிக்காத போனால் நல்லா இருக்குமா? ஸோ அதையும் நம்ம வந்து காமிச்சிடலாங்க. இந்தா பார்த்தீங்களா? ஓகே, இங்கே பாருங்க.
ஓகே, ஐ லவ் டிபி ஹை, ஐ லவ் டிபி ஹை. ஓகே கைஸ், இதே தான் காட்டணும்னு நினச்சா காட்டிட்டேன். ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஷாப் இருக்கிற லொக்கேஷன் பார்த்து நம்ம போவோம். இல்லை, இன்னும் தூரமாக போகணும் போல். இங்கே தான் இருந்துச்சு, இப்போ ஷாப் மாற்றிட்டு இருக்காங்களே. அப்படி இல்லைன்னா சொல்லிட்டு நம்ம ரங்கா டிபார்ட்மெண்ட் போயிட்டு வாங்கிட்டு வந்துடுவோங்க. ரிங் ஆகுதுங்க, கால் அட்டன் பண்ணல. நீங்கள் அழைக்கும் நபர் உங்கள் அழைப்பை ஏற்கவில்லை. ஓகே, நெக்ஸ்ட் நம்பருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போது ஸ்விட்ச் ஆஃபா. ஓகேங்க, நம்ம போயிட்டு ரங்காவிலையும் இருக்கான்னு கேட்டு பார்ப்போம். அப்படி ரங்காவில் இல்லைன்னு சொல்லிட்டு இல்லைன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நாள் தான் வந்து ட்ரை பண்ணுவோம். ஏன்னா இப்போ இந்த ஷாப் வந்து பார்த்திங்கன்னா எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு நம்மளுக்கு தெரியலை, இங்கே எங்கேன்னு தெரில. சரி, ஓகே, நம்ம வந்து வீடியோவை கட் பண்ணிவிட்டு நான் எப்போ வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்போ வந்து நான் கண்டினியூ பண்ணுறேங்க. அப்படி வீடியோ கண்டினியூ பண்ண முடியலன்னா உங்களுக்கு க்ளவுஸ் நான் வாங்கிட்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, பாய் அண்ட் லவ் யூ கைஸ். ஓகே கைஸ், நம்ம ஒரு வழியாக கை க்ளவுஸ் வாங்கிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா பைக்கர் பேரடைஸில் வாங்கலை, இங்கே ரங்கா டிபார்ட்மெண்ட்டில் வாங்கியிருக்கோம். பைக்கர் பேரடைஸ் கடை லீவுன்றதுனால ஏதோ கிடச்சதை வாங்கியிருக்கோங்க. இது போட்டு பார்ப்போம் நமக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கவரெல்லாம் இங்கேயே போட்டுருவாங்க, மேலே என்னமோ கவர்லாம் இருக்குது. இது எதுக்கு பிச்சு தள்ளிடும். ஓகே, முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா டாமினார் 400 வந்து நின்றுட்டுருக்கு. ஓ, கைக்கு மாற்றி போடுறாங்க. நல்லா இருக்கு, ஆனால் போட்டு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. ஓகே, நல்லா இருக்குங்க. ஓகே, சூப்பராக இருக்குது. வாவ், இதுக்கு மேட்சிங்காகவே இருக்குங்க, வண்டிக்கு மேட்சிங்காகவே இருக்குது. ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வண்டி எடுத்துருவோம். ஓகே, ஓகே கைஸ், நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வியூ எப்படி தெரியுதுன்னு தெரில, பட் ஆனால் செம்மையாக இருக்குது. உள்ள சில்லுன்னு இருக்குங்க. நான் கூட வெயிலுக்கு போட்டால் உள்ளெல்லாம் அப்படியே வேர்த்துருவோன்னு நினச்சேன், ஆனால் சில்லுன்னு காற்று போகுது உள்ள. வாவ், நைஸ். டிராஃபிக். இப்போ நம்ம போயிட்டு ஹெல்மெட்டை வந்து பார்த்திங்கன்னா மாடிஃபிகேஷன் பண்ணிடலாம்.
என்ன கலர்னு பார்த்தீங்கன்னா இந்த கலரில் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்மெட்டை ஃபுல்லாக ப்யூர் க்ரீனாக மாற்ற போகிறோம். ஸோ மாற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டுக்கு போகலாங்க. ஓகே கைஸ், நம்ம வந்த வேலை வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு. ரைடிங் க்ளவுஸ் வந்து வாங்கியாச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்மெட் மாடிஃபிகேஷன் தான். ஹெல்மெட் மாடிஃபிகேஷன் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பார்ட்டில் போடுறேன். ஏன்னா இந்த வீடியோவோட இது லென்த்து வந்துருச்சு, ஓவராக போயிடுச்சு லென்த்து. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் பியில் வந்து ஹெல்மெட் மாடிஃபிகேஷன் வீடியோவாக போடுறேன். ஓகே கைஸ், கீப் சப்போர்ட்டிங் அண்ட் லவ் யூ கைஸ். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. ஓகே காய்ஸ், பாய், லவ் யூ காய்ஸ்.